கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வெள்ளை போல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பாருங்க, இங்கே ஒரு அற்புதமான கிறிஸ்டியன் குவாலிட்டி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மற்ற மனிதர்கள் பேசுவது போல வம்பும் புத்தியீனமும் பரியாசமான பேச்சும் ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை பாருங்க, தகாதவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆங்கில மொழிபெயர்ப்புல அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது செட் ஆகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டிக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எது செட் ஆகும்? ஸ்தோத்திரம் செய்தல் தான் தகும். இந்த வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்கும்பொழுது இன்டீசென்ட் ஆர் வல்கர் லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமா? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? எல்லாருமே நம்மக்கிட்ட சமாதானமாக இருக்கும்பொழுது நம்ம பேச்சும் சமாதானம் உள்ளதாக இருந்து, நம்மிடத்துல பிறர் முரண்பாடாக நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பேச்சு இப்படி மாறுகிறதா? நம்ம இன்டீசெண்டாக பேசுகிறோமா? அதாவது கடுமையான கெட்ட வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது யாருக்கு செட் ஆகாதான்? ஒரு தேவ பிள்ளைக்கு செட் ஆகாதான். நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஆவிக்குரியவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஆவிக்குரியவன் நடந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன பண்ணக்கூடாது? தன்னுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்கி கீழே போய் தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆவிக்குரியவன் அப்படின்னா அவன் வாயிலிருந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை தான் இந்த உலகமும் ஜனங்களும் தேவனும் எதிர்பார்க்கிறது. ஆனால் அவன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வம்பு, புத்தியீனமா தகாத வார்த்தைகளை பேசி தன்னுடைய பரிசுத்தத்தை குலைச்சல் படுத்தி கொள்ளக்கூடாது. அது அவனுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸுக்கு தகுதியாக இருக்காது. மாறாக என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நபர் இதே வம்பான வார்த்தைகள் உங்கள் மேலே பயன்படுத்துகிறாங்க, உங்கள் இடத்துல வீணாக வம்பு பண்ணுறாங்க, உங்கள் இடத்துல தகாத வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? சும்மா இருக்கட்டுமா? பதிலுக்கு நானும் நாலு கெட்ட வார்த்தை பேசினா தான் அவன் அடங்கி போவான் அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. வேதம் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறது அப்படின்னா, உங்களுக்கு எதிரில் இருக்கிற நபர் உங்களை பார்த்து என்னென்னா உங்கள்கிட்ட வம்பு பண்ணட்டும், என்னென்னா தகாத வார்த்தைகள் உங்களை பார்த்து பேசட்டும், என்னென்னா கெட்ட வார்த்தைகள் உங்கள் மேலே மொழியட்டும், இல்லை கலாய்க்கிறன்ற பேரில் என்னென்னா உங்களை துக்கப்படுத்தட்டும், நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வது தான் அந்த இடத்துல தகும் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாலும் என்ன நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும்பா. நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஜீவனுக்காகவும் நல்ல சாட்சிக்காகவும் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்கள். அந்த இடத்துல யார் அசிங்கப்பட்டு போவான் அப்படின்னா, சாத்தான் அசிங்கப்பட்டு போவான். அதாவது கெட்ட வார்த்தைகள் பேசப்படும் பொழுது, உங்களை பார்த்து தீமையான மொழிகள் வரும் பொழுது நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, என்ன அவன் இன்சல்ட் பண்ணுறான், பதிலுக்கு நான் அவனை இன்சல்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதற்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறது சாத்தான். அவன் எதற்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? அவனுடைய சாட்சிக்காக இல்லை, உங்கள் சாட்சி கெட்டு போவதற்காக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்கள் உணர்ச்சி வசம் அடைந்து உங்களை நோக்கி வருகிற தீமையான வார்த்தைகளை பார்த்து கோவப்பட்டு பதிலுக்கு நீங்களும் தீமையான வார்த்தைகளை பேசுவீர்களானா உங்கள் சாட்சியை அவன் திருடி விட்டான் என்று அர்த்தம். உங்கள் சாட்சி கெட்டு போச்சு. அதன் பின்பு நீங்கள் எவ்வளோதான் போய் சாரி சொல்லி சமாதானப்படுத்தி அந்த காரியங்களை சரி பண்ண முயற்சித்தாலும் அவன் திருடி கொண்டு போய்விட்டான் நீங்கள் இதுவரை காத்து கொண்டிருந்த அந்த அற்புதமான சாட்சியை. எனவே இன்றைக்கு வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. நமக்கு இப்படிப்பட்ட தவறான மொழிகளை 4 பேர் நம்மளை பார்த்து பேசும் பொழுது நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு தீமையான மொழிகளாக அவைகள் இருந்தாலும் நாம பதிலுக்கு அதையே செய்யாமல் ஸ்தோத்திரம் செய்வது நமக்கு தகுதி. அதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை நீங்க மெயின்டைன் பண்ணும்போது நீங்க தேவனுக்கு புத்திரராக இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினாரு? அவரை பார்த்து தகாத வார்த்தைகள் சொல்லப்பட்ட போது அவர் அதை குறித்து வருத்தப்படவே இல்லை. மாறாக அவர் பிதாவை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தது நீங்க பார்க்க முடியும். நாமும் அப்படி ஸ்தோத்திரத்தில் பெருகும் பொழுது நம்ம அந்த தேவனுடைய புத்திரர் என்கிற ஸ்டேட்டஸ்ல உயர்த்தப்படுவோம். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்களும் எங்களுடைய எல்லா இக்கட்டான இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.